Hi friends, welcome to Ria Dia Fun Videos. இன்றைக்கி மட்டன் கீமா செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்களை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானொலியை வச்சுட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம், எண்ணெய், சோம்பு 2, கருவேப்பில் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அது நல்லா வதங்குற வரைக்கும் அது கூடவே மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கு அரை முடி தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி. அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே அந்த கொத்தமல்லியை போட்டு வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தூள் எடுத்து வச்சுருப்போம், வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற தூள். நான் கடைத்தூள் எதுவும் போடலை, வீட்டில் அரைச்சி வச்சுருக்க தூள். இது காரம் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. இது அப்படியே லேசாக அந்த சூட்லேயே அந்த இது இருக்கட்டும். ஆயிடுச்சிங்களா? இப்போ மிக்சியில் இந்த அரை முடி தேங்காய், தக்காளி, இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கைமாவுக்கு ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் கேஜி கைமாவுக்கு ஒரு 100 கிராம்ஸ் உடச்ச பொட்டுக்கடலை, அதுக்கு ஒரு 4-5 பச்சை மிளகாய், 2 சீரகம், சோம்பு, இதை வந்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. இந்த கைமாவை அதுக்கப்புறம் அதில் போட்டு ஒரு ரவுண்டு போட்டு எடுத்துடணும். உப்பு லைட்டாக, கைமாவுக்கு ஏற்ற உப்பு மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு அதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்துட்டு அந்த வெங்காயம், கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டு நல்லா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை விட்டு பிணைஞ்சு அது ஒரு சைடில் வச்சுக்கணும். முட்டை தேவையே இல்லை, முட்டை எல்லாமே நம்ம இதை செய்யலாம். ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் கலந்து நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி சைடில் வச்சுக்கோங்க. பிசைஞ்சுக்கோங்க, நல்லா எல்லாம் கலந்துக்கணும். இதை உருண்டை பிடிச்சி வச்சிடணும். அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம்லாம் வதக்குனது, வெங்காயம், தக்காளி, தேங்காய், அந்த மசால் அதை அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான தேக்ஸா வச்சு இந்த மசாலா அதில் ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ அந்த தண்ணியை ஊற்றிக்கணும். கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், தாளிக்கக்கூடாது. இது வந்து நல்லா கொதி வரணும். உப்பு அதுக்கு தகுந்த கல் உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க கிரேவி. இப்போ நம்ம எதுவுமே தாளிக்கல, ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கிறோம். குழம்பு நல்லா ஒரு கொதி நல்லா வந்துடணும்னா ஸ்டவ்வை வந்து அதுக்கப்புறம் அந்த சிம்மில் வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த உருண்டையை வந்து எல்லாம் அதில் போட்டுறணும். மெதுவாக மொத்த உருண்டையும் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத மாதிரி சைடில் அப்படியே போட்டு வந்துடுங்க. இது நல்லா போட்டுட்டு அதே சிம்லேயே அந்த உருண்டையெல்லாம் வேகணும். அது ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. உடையவே உடையாது உருண்டை, சிம்லேயே தான் வேகணும். அது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா வெந்துட்டு ஏற்பாடு அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி அதில் 2 ஏலக்காய், சோம்பு, கரம் மசாலா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அதில் அந்த சூடான எண்ணெயில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை போட்டு அதை நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலேயே இதுதான் தாளிப்பு. ஏற்கனவே நம்ம பட்டை லவங்கெல்லாம் வந்து தேங்காயிலே போட்டு மசாலா அரைச்சிருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் நல்ல ஸ்மெல் வரும். உப்பு காரம் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி டைப்பில் உருண்டை உடையும் உடையாது, சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.